அவர் ஆட்சி பார்த்தா இது வரைக்கும் 3 மாத காலத்துக்குள்ளே ஏற்கனவே இந்த ஆளுங்கட்சியோட கொஞ்சம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது. போன ஆட்சியோட இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குது. ஆனால் மக்களுக்கான ஆட்சி தான் தேவை. விஜய் வந்து அப்படி பண்ணா இப்படி பண்ணா அதெல்லாம் ஆசைப்படல. நல்லா யாருன்னா ஒருத்த புதுசாக வந்தா நல்லது பண்ணிட்டு போயிடணும். அவங்க சொன்னாங்க வந்தோன்னே அதை கொடுப்போம்னு. ஆனால் அவங்களும் அது மாதிரி செய்யலை. அவங்களுக்கே அந்த நிலைன்னா புதுசாக வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? பெரிய பெரிய ஆளுங்கிட்ட யார் வார்த்தை விட்டாலும் தப்பு பண்ணாலும் அவங்கள ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டால் தான் அது கீழே இருக்கிற தொண்டர்கள் இல்லை பொதுமக்கள் யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இல்லை பெண்களை ரொம்ப இழிவாக மட்டமாக எல்லா இதுலேயும் பேசுகிறாங்க. ஃப்ரீ பஸ்ஸு போட்டப்போ கூட என்ன சொன்னார் ஒரு மினிஸ்டரு, மக்களே தண்ணியிலேருந்து தான் வாயிறான். அந்த தண்ணியான வார்த்தை டபுள் மீனிங்கில் பேசக்கூடாதுல்ல. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. விஜய் அவர்கள் சிஎம்மா கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. அவரோட ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் நல்லதாக இருக்குது. எல்லாம் நல்ல பேர் தான் சொல்கிறாங்க. அவருக்கு நல்லா செய்கிறாங்க தான் சொல்கிறாரு. எங்களுக்கு இந்த வந்த செய்கிறதில் நாங்கள் உனக்கு என்ன வாட்சி வேணும் கேட்டார். எம்எல்ஏ கேட்கிறவர். அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, எங்களை உள்ளே தான் உனக்கு கடை கட்டி கொடுப்போம், எங்களுக்கு சத்திரம் வேணும்னு சொல்கிறோம். மார்க்கெட் உள்ளே சத்திரம் வேணும்னு சொல்கிறோம். நாங்கள் சத்திரம் கட்ட மாட்டோம், நீங்கள் உள்ளே தான் கடை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு உள்ளே வேணாம், எங்களுக்கு மெயின் ரேட்டில் தான் எங்களுக்கு கடை வேணும் அப்படி சொன்னால் அவர் சட்டமாக அந்த இடித்து பாதி கட்டிக்கிறாரு. தப்பு இல்லையா இது? தடகள காசு இருக்கிற அந்த காசையும் போடுறேன்னு சொல்லிக்கிறாரு. ஒரு 7000 போட்டுக்கிறாரு. மீது இந்த இந்த மொத்தத்தில் போட்டு விடுறது கொண்டதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. ஒரு கோரிக்கை நிறைவேற்றிருந்தால் வராரு. எல்லோரும் உடனே 3 மாதத்தில் பண்ணணும். இப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். மகளிருக்கு 2500 போடுறேன்னு சொல்லிக்கிறாரு. அதுவும் கோரிக்கை ஒன்று நிறைவேற்றல. பண்ணுவார், பண்ணாமல் போக மாட்டார். அவர் சொல்கிற இது கோரிக்கை நிறைவேற்றிருந்தால் வருவார். அப்புறம் மீனவருக்கு 20,000 போடுறேன்னு சொல்லிடுறாரு. அதுவும் இப்போ பண்ணல. ஆனால் பண்ணுவார். இந்த வருஷத்துக்குள்ளே இல்லைனா அடுத்த வருஷம் பண்ணுவார். போன முறை இந்த கடலோரத்தில் இருக்கிற கடையெல்லாம் தூக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த திமுக ஆட்சியில். அப்போ என்ன செய்ய, நாங்களாம் உள்ளவே ஒரு சுத்தம் இல்லாததுனால எல்லோரும் வெளியில் வந்தனால இந்த மாதிரி இங்கே தான் எங்களுக்கு கடை அமைச்சு கொடுங்க, நாங்கள் வாழ்வாதாரமே இதுதான். அங்கேயும் ஒதுக்குப்பட்ட போடுங்க, யாருக்கு கடை தெரியாது கொள்ளாது போகிறாங்க. ஒரு புருஷன் முன்னாடி கூட சண்டை பண்ணி போகிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையாக போகிறாங்க. ஆனால் மீனை பற்றி ஒரு சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபேமிலியோட குழந்தைங்களை அடிப்பாங்க. சில பேர் ஆம்பளைங்க ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் வெளில போய்ட்டு இருந்தால் பொம்பளைங்கிட்ட எல்லாம் இதுவும் பண்ணுவாங்க. அதனால் நாங்களும் வெளியில் இப்படி உட்கார கொஞ்சம் ரிலீஃபாக எங்கள் மசாலா பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு காற்று மழை வந்தாலும் கடந்து வீட்டுக்கு போட்டுருவோம். ஆட்சி இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. போக தான் நம்ம பார்க்க முடியும். உடனே 3 மாதத்துலையெல்லாம் எதையும் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா எல்லாருமே புதுசு மினிஸ்டருங்க. எல்லாருமே எல்லாம் அறிமுகம் இல்லாதவங்க. அவங்க கொஞ்சம் மெதுவாக தான் எதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்ய முடியும். அதனால் இப்போ உடனடியாக நம்ம அது செய்யலை இது செய்யலை எந்த குறையும் வைக்க முடியாது. அவர் ஆட்சி பார்த்தா இது வரைக்கும் 3 மாத காலத்துக்குள்ளே ஏற்கனவே இந்த ஆளுங்கட்சியோட கொஞ்சம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் மீனவ சமுதாயத்துக்கு பார்த்தா இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல இதுவும் பண்ணதாக எதுவும் இல்லை. ஆனால் அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே அறிக்கை விட்டதில் இந்த மழைக்கால காசுல கொடுத்த காசு 6,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அது இந்த வாட்டி நிதி அறிக்கையில் ஒரு 1000 ரூபாய் ஏற்றி 7,000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் தடைக்கால காசை 20,000 ரூபாய் தரேன்னு சொன்னார். ஏற்கனவே 8,000 கொடுத்துருந்தாங்க. அந்த அறிக்கை எப்படி இது செயல்படுத்துவாங்களா இல்லைன்னு தெரில. போன ஆட்சியோட இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குது. ஆனால் மக்களுக்கான ஆட்சி தான் தேவை. விஜய் ஆட்சியானது நல்ல பிரச்சனையே கிடையாது எதுவும். ஆனால் மக்களான வேலை தான் செய்கிறார். என்ன ஒன்று அவன் ரொம்ப கெஞ்சாச்சின்னு இது பண்ணின்னு அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவர் பண்ணார். போன ஆட்சி அது பண்ணல. இப்போ பறவை விட்டாங்க. எல்லாரும் பறவை விட்டு எல்லாமே சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிடிக்கிறாங்க எல்லாரும். போலீஸ் எல்லாம் காவல் பண்ணி எல்லாமே இப்போ லேடிஸ் எங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு ஆள் போகிறாங்க ஆட்டோ ஓட்டின்னு போகும்போது பொம்பளை போய் டக் பண்ணி இச்சிடறானுங்க. இச்சிட்டு என்ன பண்ணானுங்க, சாரின்னு சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் போதில் வச்சுட்டு ஓடிறானுங்க. எவ்வளோ தப்பு வேலை பண்ணுறதுமா இப்போ அவர் இப்போ அந்த கடையெல்லாம் இடிச்சிட்டு சுற்றி கடை போடுறது இன்னுமா எதிர் போட்டு எப்படி ஏப்பாரு. அந்த ஆட்சி தான் நடக்குது இப்போ உள்ள. எங்களுக்கு வானாங்க உள்ள இங்கே தான் வேணும்னு சொல்கிறோம். எங்களுக்கு வசதி தான் எங்களுக்கு மீன் விற்கிறதுக்கு. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது மீனவர்கள் 20,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ நேற்று பட்ஜெட் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 7,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஆட்சி இன்னும் திரும்பல இல்லை. அவர் இன்னும் சரியாக உட்காரணும் இல்லை. அவர் உட்காந்துட்டான்னா அப்புறமா போடுவார். அவர் என்ன இந்த ஸ்டாலின் ஆட்சியில் உடனே போட்டார் கிடையாது. அவர் 3 வருஷம் போட்டு தான் நான் பணம் போட்டார்.
அதே போல் அவர் 3 வருஷம் பொறுத்து நம்ம கேட்கலாம். கஜானாலே காசு இல்லைன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு. இப்போ வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்க முடியும். போன திமுக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து தான் அந்த 1000 ரூபாய் இதுவே கொடுத்தாங்க. இவர் ஆனால் அது நிறுத்தாமல் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. கொடுக்காத விட்டுட்டு தள்ளி போட்டால் தான் பிரச்சனை. ஆனால் அது நிறுத்தாமல் கொடுத்தனால போகிற இதில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா தான் பண்ணுறாரு இது வரைக்கும். இப்போ வந்து 7000 போட்டது பணம் சிக்க நிலைமையில் இருக்கிறதுனால அவர் பண்ண முடியல. ஆனால் பண்ணுவார். அவர் இந்த ஆட்சி 5 வருஷத்துக்குள்ளே எல்லாம் என்னென்ன மாற்றம் கிடைக்கணுமோ வருவார். நம்பிக்கை இருக்குது. மீனவர் மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. நல்லது பண்ணுறவர் சொல்லிட்டு மீனவருக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார் சொல்லிட்டு இருக்குது. விஜய் வந்து அப்படி பண்ணா இப்படி பண்ணா அதுக்கெல்லாம் ஆசைப்படல. நல்லா யாருன்னா ஒருத்தர் புதுசாக வந்தால் நல்லது பண்ணிட்டு போயிடணும். சும்மா நம்ம கொஞ்சம் பேருக்கு அங்கே கடையை கொடுத்துட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் பேர் கடை கொடுக்குறேன் சரியாக கட்டுறேன்னு இருக்கிற அமைப்பு தான் கட்டுறாங்க. வேறு விஷயம் வசதியெல்லாம் பண்ணலை. ஒரு கம்பிக்கு ராஜ் மாதிரி போட்டு அப்படி அடைக்கிறாங்க. பார்க்லேருந்து வரவங்களாம் எப்படி கம்பிக்கு ராஜ் மாதிரி போட்டால் எப்படி யாரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதே மாதிரி தான் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த டிஎம்கே கூட இந்த மகளிர் உதவிக்குள்ளே 2 வருஷம் கழித்து தான் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க வந்தோன்னே அதை கொடுப்போம்னு. ஆனால் அவங்களும் அது மாதிரி செய்யலை. அவங்களுக்கே அந்த நிலைன்னா புதுசாக வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் இது பண்ணி இருக்கிற பொருளாதாரத்தை இது பண்ணி தான் அதை செய்ய முடியும். அதனால் ஏற்கனவே வந்து கடனில் இருக்குது தமிழ்நாடு. அதெல்லாம் பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க எதனா எதிர்பார்த்து அவங்க கொடுத்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும். அதனால் இப்போ வந்து நம்ம எதையும் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இது எந்த ஆட்சி வந்தாலும் இது சென்னையில் வந்து கூவார் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே செயல்படுத்துறதில்லை. முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது முழுமையாக முடியுமா இருக்குது. இவர் சொல்லிக்கிறாரு. இவர் பொறுத்து தான் பார்க்க முடியும். ஆனால் பண்ணால் நல்லது தான். ஜெயலலிதா ஆட்சியில் பண்ணாங்க. டூர் வாரினாங்க. பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ டூர் வரும்போது எடப்பாடி ஜெயலலிதா யாருன்னு தெரியல. ஆனால் பக்கா பண்ணாங்க. சின்ன சின்ன காவாலாம் இருக்குல்ல, அதில் வந்து சேதாரமாகி மக்கள் வீதியாக வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து பூந்து அவங்கவுங்க வீடெலாம் வீழ்ந்து போகுது. பெரிய காவா பண்ணால் போய் சின்ன சின்ன காவெல்லாம் செவரு போனால் ஒன்று வீடெல்லாம் எடுத்துகிட்டு கூட இதெல்லாம் பண்ணணும். சொந்த அவசியம் முடியாது எதனா கொடுக்குறதுக்குன்னு. அதனால் தண்ணி வந்து எல்லாருக்கும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்துது தண்ணி. வருஷம் நடக்குது. அம்மா ஆட்சியிலேருந்து ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து எல்லாம் நடக்குது. விஜய் வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா காவால் வேணால் சும்மா அடையார் காவ மட்டும் ஆறினா போகுது. சில காவை வந்து கப்பல்லாம் வந்துக்கிறாங்க. ஒரு நேரத்தில் கப்பல் வந்து போயிட்டு கட்டமெல்லாம் ஏற்றிட்டு ஈசிஆர் வந்து குப்பாலம் வரைக்கும் போய்க்கிறாங்க. அந்த காவெல்லாம் அப்படி தான் கிடக்குது. கூவாரை வந்து க்ளீன் பண்ண முடியாது. அது வந்து சாத்தியம் கிடையாது. கூவார் க்ளீன் பண்ணால் அது வர தண்ணிக்கு எல்லாத்தையும் அது போகிற போக்ஸில் எல்லாத்துலேயும் க்ளீன் பண்ணணும். அது பண்ண முடியாது கண்டிப்பாக கூவாரை. அது ஹாஸ்பிட்டல் தண்ணிலாம் வந்து அதெல்லாம் கலப்படமாக ஆகுது. எல்லா ஹாஸ்பிட்டல் தண்ணி அந்த மழை அந்த இதெல்லாம் வந்து எல்லா தண்ணி ஹாஸ்பிட்டலில் கலகுதுனால அது கூவாரில் சரி பண்ண முடியாது. கூவாரெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அங்கங்கே எங்கே திட்டுகள் இருக்க, எங்கே தண்ணி போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கோ அந்த இடத்த தான் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே பண்ணுறதுனாக்கா அவங்களுக்கு இது கிடையாது. அதுக்காக 10 கோடி ரூபாயோ எவ்வளவோ ஒதுக்கியிருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறவங்களுக்கு வந்து ஆண்மையும் இல்லை தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வரவேற்கத்தக்க கருத்து தான். பெண்களை பற்றி ஃபஸ்ட்டு பெரிய பெரிய ஆளுங்கிட்ட யார் வார்த்தை விட்டாலும் தப்பு பண்ணாலும் அவங்கள ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டால் தான் அது கீழே இருக்கிற தொண்டர்கள் இல்லை பொதுமக்கள் யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அவர் அன்புமணி ராமதாஸ் அவர் சொன்னது ஏற்றுக்கத்தக்கது தான். ஆனால் இவங்க தான் வந்து எப்போவுமே இல்லை பெண்களை வந்து ரொம்ப இழிவாக மட்டமாக எல்லா இதுலேயும் பேசுகிறாங்க. ஃப்ரீ பஸ்ஸு போட்டப்போ கூட என்ன சொன்னார் ஒரு மினிஸ்டரு, இந்த அவங்கள எவ்வளோ கேவலமாக சொன்னார். அந்த மாதிரி தான் இது. அதனால் இதெல்லாம் ஒரு தப்பு சொல்ல முடியாது. அன்புமணி ராமதாஸ் சொன்னது கரெக்டு தான். அம்பேத்கர் காலத்துலேருந்து பெண்கள் பற்றி அவங்க மனைவியே சொல்லிக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து என்னென்ன போடணுன்னு அம்பேத்கர் காலத்தில் அப்போதுந்தே நடக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளாக விட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தீவிரமாக அந்த நடத்துகிறாங்க பெண்கள் பற்றின்ட்டு. ஆனால் பெண்களுக்கு வந்து தவறான வார்த்தை விட இப்போ பேசிக்கிறாரு ஸ்டாலின் புள்ள. அது ரொம்ப தவறான வார்த்தை. இங்கே கொடுத்தா தண்ணி அங்கே கொடுத்தான்னு சொன்னது ரொம்ப தவறான வார்த்தை. தண்ணியிலேருந்து தான் வாயிறான். அந்த தண்ணியான வார்த்தை டபுள் மீனிங்கில் பேசக்கூடாது இல்லை. யாராக இருந்தானே நீ என்ன நான் என்ன எல்லாம் ஒன்று தானே. பேச்சு என்பது ஒன்று தானே. தரமாக பேசணும்ல. நீ ஒரு முதலமைச்சர் நாளைக்கு இந்த விட நீ பேசினாட ஒத்துவாங்களா சொல்லுங்கள்? இங்கேருந்து இட்டுன்னு போய்ட்டு தேவையில்லாத பேசி தேவையில்லாத தானே நம்மளுக்கு சிக்கல். அன்றைக்கி ஒரு நாள் நஷ்டம் இல்லை எல்லாருக்கும். போலீஸ் இருந்து எல்லாருக்கும் நஷ்டம் இல்லை. எவ்வளோ பேருக்கு சேதாரம் ஆயிடுச்சு.
அதெல்லாம் என்ன அது பார்த்து பேசணும்ல. அண்ணன் தம்பி நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தானே பார்க்கணும். அரசியல் வந்து அப்போதாப்பட்ட இது பேசுறது வந்து எல்லாம் சகோதரியை தான் பேசணும், சமத்துவமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சமத்துவம் சகோதரர் வந்து அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. சுதந்திரம் சகத்துவம் சமசம் இது அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. யார் பயன்படுத்துன்னு படிச்சுங்க பயன்படுத்துகிறாங்க சில பேர். நீ படிச்சுங்க பயன்படுத்துன்னு கீழே இருக்கிறவங்க வந்து படிக்காதவங்க வந்து கரெக்டாக பேசுவாங்க எல்லா விஷயத்தையும். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.